குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் அடாடா சூப்பருங்க. அதாவது குரு பகவான் 2ஆம் இடம் ஸ்தான பலம் ஆகிப்போகுது. உங்களுக்கு தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்கிறது. எந்த நிலையிலும் அவர் பிறந்த வீட்லேயும் சரி, அவர் இருக்கிற இடமும் சரி, போகிற இடமும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பணப்புழக்கம் என்பது அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பணப்பிரச்சனையே பணம் ஒரு பொருட்டல்லன்ற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வாக்கு சாதுரியம் இருக்கும், நல்ல நயமாக பேசுவாங்க. வாக்கினை கொண்டு தொழில் செய்பவராக இருந்தால் வழக்கறிஞர், ஆசிரியர், ஜோசியர், இப்படி ஒரு நிறைய வாக்கினை கொண்டு தொழில் பண்ணுவராக இருந்தால் ரொம்ப இன்னும் பிரமாதமாக அவர் பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆவார், ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பம் ஒத்துமை, சந்தோஷம், பண வரவு இருக்கணும், குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே பெரிய